ஒரு அரசியல்வாதி என்றவர் ஒரு தேர்தலில் பொதுமக்களால் விருப்பப்பட்டு வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு நபர். அதே அரசியல்வாதி ஒரு கட்டத்தில் கைது செய்யப்படுறாருன்னு சொன்னால் எந்த மக்கள் அவருக்கு விரும்பி வாக்களித்தார்களோ அதே மக்களே அவருடைய கைதை வெடிகொளுத்தி கொண்டாடுறார்கள்னு சொன்னால் அவருடைய சேவை அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ன்றது அதிலிருந்தே தெளிவாக தெரியும். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்றும் இலங்கைக்குள்ள நடந்தது. இலங்கையினுடைய அரசியலில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கைதுன்னு சொல்லியே சொல்லலாம். நேற்றிரவு இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர் நேற்று இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது இப்போ இலங்கையினுடைய அரசியல் தரப்புலையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி பயங்கரமாக பேசப்பட்டு கொண்டு வருது. சொல்லப்போனால் மக்கள் என்றதை தாண்டி மக்களினுடைய ஆதரவுன்றதை தாண்டி கிழக்கு மாகாணத்தினுடைய அரசியல்வாதிகளாலேயே இவருடைய கைது ஒரு நல்ல விடயம் என்ற மாதிரி பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. அரசாங்கத்தினுடைய செயற்பாடை பாராட்டுற விதமாக இந்த கைது சொல்லப்பட ஆரம்பிச்சிருக்குது. இவருடைய கைதுக்கான காரணம் என்ன? அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு பின்னணி. இவர் கைது செய்யப்படுறதுக்கான காரணம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அந்த காரணம் என்னன்றதை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இவர் மேலே இருக்கக்கூடிய ஏனைய குற்றச்சாட்டுகள் அதே மாதிரி இவருடைய செயற்பாடுகள் என்னன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தான் முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரிகாலன். அதே என்னதை பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு பதினஞ்சாவது புதுசாக பார்த்து கொண்டு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு விடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் பிகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைலும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கருணா அம்மான், பிள்ளையான், வியாழேந்திரன் இந்த பெயர்கள் எல்லாமே இலங்கையினுடைய தமிழ் அரசியல் தரப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்ட பெயர்கள், அடிக்கடி பேசப்படக்கூடிய பெயர்கள், தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய பெயர்கள்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்படி தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய பெயர்கள் தான் இந்த 3 நபர்களினுடைய பெயர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் அரசியலில் இருந்தவர்கள், இப்போ வரைக்கும் அரசியல் செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய நபர்கள். அதுக்குள்ளேயும் இந்த கருணாமான் இப்போ ரீசெண்டாக கூட இந்த பேர் பேசப்பட்டது. பிரித்தானியாவால் தடை செய்யப்பட்ட ஒரு நபராக இவர் சொல்லப்படுறார். இவர்களுக்குள்ள இந்த கருணாம்மான், பிள்ளையான் 2 பேருமே விடுதலை புலிகள் அமைப்பில் ஏற்கனவே இருந்து விலகிய முன்னாள் உறுப்பினர்கள்ன்றதும் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர்களில் இந்த பிள்ளையான் நேற்றிரவு சிஐடியினரால் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கொழும்புல இருந்து நேரடியாக குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு போய் இவரை நேற்றிரவு 8ஆம் தேதி இரவு கைது செய்திருக்கிறார்கள். இவருடைய கைதுக்கு பிறகு மட்டக்களப்பில் இவருடைய கைது நடவடிக்கை தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே மக்கள் வெடிகொளுத்தி கொண்டாடினதாகவும் எங்களால் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு இவருடைய கைதுகள் இப்போ சமூக ஊடகங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சமூக ஊடகங்களையும் முக்கியமாக நிறைய இளைஞர்கள் இவருடைய கைதை பெரிதாக இவருடைய கைது நல்ல நடவடிக்கைன்னு சொல்லி பெருசாக பேசுகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கிற சாணக்கியன் அவர்கள் கூட சபையில் கூட இவருடைய கைது பாராட்டக்கூடிய விடயம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தொடர்ச்சியாக இவருடைய கைது நல்ல ஒரு நடவடிக்கையாக பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. எதுக்காக இந்த பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார்னு சொன்னால் அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முன்னாள் உபவேந்தர் ஒருத்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தோட இந்த சம்பவத்தின் பின்னணியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ இவர் இருக்கிறதா சொல்லித்தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறதா இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி ஒரு பயங்கரமான பின்னணி. அதை தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் இப்போ நடந்த ஒரு சம்பவம். நேற்று கைது செய்யப்படுறதுக்கான காரணம் இதுவாக தான் சொல்லப்படுது. இந்த கடத்தல் சம்பவம் எப்போ நடந்ததுன்னு கேட்டால் இப்போ நடந்தது கிடையாது. 2006ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருடங்களுக்கு முதல் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடந்த ஒரு கடத்தல் சம்பவம். அது என்னதான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். 2006ஆம் ஆண்டு காலகட்டங்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் என்ற ஒரு 55 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் கடத்தப்படும் போது 2006ஆம் ஆண்டு கடத்தப்படும் போது அவருடைய வயசு 55 வயசு. அவர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொழும்புல நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை விட்டு வெளியில் வரும்போது தான் இவர் கடத்தப்படுறார். அதுவும் அவர் கடத்தப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால் ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன், ஒரு மிக அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த சுற்றியுமே இராணுவ வீரர்களினுடைய ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த ஒரு இடத்திலிருந்து தான்
இவர் கடத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஒரு ஆயுததாரிகளால, இனம் தெரியாத ஆயுததாரிகளால இவர் கடத்தி கொண்டு போகப்பட்டதா 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி செய்திகள் வெளியாகுது. இந்த கடத்தல் சம்பவத்துக்கு பின்னால எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கடத்தப்பட்டாருன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, 2006ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல இவர் பேராசிரியரா இருக்கும்போது, இவர பதவி விலக சொல்லி, அந்த பேராசிரியர் பதவியிலிருந்து விலக சொல்லி, தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இவர் கடத்தப்படுறதுக்கு முதலே 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இதே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய தலைவரா இருந்த கே. பாலசுகுமார் என்ற ஒரு நபர் வந்து ஏற்கனவே கடத்தப்பட்டிருக்கிறார். அவர் கடத்தப்பட்டு அவரை வச்சுக்கொண்டு இந்த ரவீந்திரநாத் என்ற பேராசிரியர் வந்து பதவி விலக சொல்லி இவருக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்படுது. அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த அச்சுறுத்தலினுடைய அடிப்படையில் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை எழுத்து மூலமா எழுதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு இவர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்ன செஞ்சிருக்கிறார்கள்னு சொன்னால், அவனுடைய அந்த பதவி விலகல் கடிதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் பதவி விலக முடியாது, நீங்கள் கொழும்பில் இருந்து கொண்டு உங்களுடைய கடமையை செய்யலாம்னு சொல்லி ஒரு பணிப்புரை விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு, இவர் கடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிட்ட எதுக்காக அவருடைய பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்லி கேட்ட இடத்துல அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரை நியமிக்கிறது ஜனாதிபதியினுடைய ஒரு முக்கியமான அவருடைய கையில் தான் இருக்குது அதிகாரம். அதே மாதிரி அவரை பதவி விலகுறன்னு சொன்னாலும் ஜனாதிபதி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவர் பதவி விலகலாம். அதனால தான் நாங்கள் அதை கொடுக்கலன்ற மாதிரி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், கொழும்புல தெஹிவளையில் இருந்த தன்னுடைய மகள்ட வீட்டில் இருந்து கடமையை செய்யலாம்னு சொல்லி கொழும்புல போயிருந்திருக்கிறார். அங்கே இருக்கும்போதும் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லி அப்போதைய பாதுகாப்பு அமைச்சில் இருந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கும் அவர் கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. எவ்வளவு தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்ய முடியுமோ எல்லாமே செய்திருக்கிறார். தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களும் அவருக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருந்திருக்குது. ஏனெண்டா இவர் பதவி விலக சொல்லித்தான் தொடர்ச்சியான அழுத்தங்கள் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொழும்பில் நடந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்ற கூட்டம் என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான கூட்டத்தில், அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் நடந்த ஒரு முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு போகும்போது, வீட்டில் இருந்து போகும்போது அவர் நம்ம மகள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் வீட்டுக்கு திரும்ப சாப்பாடுக்கு வருவேன், மதிய உணவுக்காக வருவேன்னு சொல்லி வீட்டில் இருந்து அங்கே போனதாகவும், அங்கே போனதுக்கு பிறகு அந்த மாநாட்டு கூட்டத்தில் அவர் திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வரும்போது தான் அவர் காணாமலாக்கப்பட்டதா அங்கே நின்ற நபர்களால் ஒரு சாட்சியம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ மகள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 2:45 மணி அளவில் வீட்டவாருன்னு சொன்ன அப்பாவை காணலைன்னு சொல்லி 2:45 மணி அளவில் அவருடைய தொலைபேசிக்கு வந்து அழைப்பு எடுக்கிறார். தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அவருடைய வாகன சாரதிக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கும்போது அவரும் சொல்கிறார் அவருடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு தான் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்கிறார்கள், இப்படி அவர் காணலைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் செய்திகளை வழியாக ஆரம்பிக்குது, இந்த பேராசிரியர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. ஸோ இந்த கடத்தல் சம்பவத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன், அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே தான் இந்த கடத்தல் சம்பவம் நடந்தபடியாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்தவர்கள், அரசாங்கத்தோட நெருங்கிய நட்பில் இருந்த நபர்களால் தான் இவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகம் வந்து வெளியிடப்படுது. ஸோ அவர் கடத்தப்பட்டு எங்கே கொண்டு போகப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு சொன்னால், வெலிக்கந்த என்ற இடத்துல இருக்கிற ஒரு இராணுவ முகாமுக்கு கொண்டு போகப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லியே சொல்லப்படுது. இப்போ 19 வருஷம் ஆகிட்டு அந்த நேரத்திலேயே அவருடைய நெருங்கிய உறவினர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள்னு சொன்னால், அவர் கட்டாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வந்து அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இவர் வந்து இந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தன் இப்போ சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கார். அதுக்கான ஆதாரங்கள், அடிப்படை விசாரணைகள் இருந்து ஆதாரங்கள் கிடைச்சபடியாக தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இப்போ செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டில் ஜோசப் பர்ராஜசிங்கம் என்ற ஒருத்தருடைய கொலை சம்பவத்தோட தொடர்புடைய நபர்னு சொல்லி இந்த பிள்ளையான் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டு தான் திரும்பவும் விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அசாத் மௌலானான்னு சொல்லி சேனல் 4ல் போய் தஞ்சம் புகுந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குது, ராஜபக்சர்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருந்தார் தானே.
அந்த பிரச்சனை வந்து அந்த அசாத் மௌலானான்னு சொல்லப்படுறவர் வந்து இந்த பிள்ளையானினுடைய கிட்டத்தட்ட ஒரு வலது கைன்னு சொல்லப்பட்ட ஒரு நபர். அந்த நேரத்திலேயே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அங்கே போய் தன்னுடைய வாக்குமூலம் கொடுத்து அப்போவே சொல்லியிருந்தார் 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள்தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஸோ கோட்டபாய ராஜபக்சேவினுடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்ட நேரத்தில் இவர் கைது செய்யப்பட்டார். திரும்பவும் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஸோ அப்போவே அசாத் மௌலானா சொல்லியிருந்தார் இவர் ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விடுதலை செய்யப்படுவார்னு சொல்லி. அதே மாதிரியே அவரும் வந்து விடுதலை செய்யப்பட்டார். ஸோ இப்போ திரும்பவும் ராஜபக்சர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இப்போ புதிய அரசாங்கம் உருவாகியிருக்கப்படியா ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேசஸ், இந்த கடத்தல், கொள்ளை இந்த மாதிரியான இவர்கள் மேலே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ இந்த பிள்ளையானோடு சொல்லப்படுற சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான தகவல்கள். தொடர்ச்சியாக அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது தான் இன்னும் யார் யார் கைது செய்யப்படுவார்கள், எப்படிப்பட்ட இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த கடத்தல் சம்பவம் பண்ணுறது இலங்கைக்குள்ள பெரிய லெவலில் போன ஒரு பிரச்சனை. எப்படி இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் இந்த வெள்ளை வேன் கடத்தல் என்று சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கடத்தல் சம்பவங்கள் நடந்த இடத்துல இருந்த ஒரு முக்கியமான கடத்தல் சம்பவமாக தான் இந்த சம்பவம் நடந்து இப்போ இவர் கைது செய்யப்படுகிறார். தொடர்ச்சியான விசாரணைகள் இந்த புதிய அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படும் போது யார் யார் அடுத்தடுத்த கட்டமாக கைது செய்யப்படுவார்கள் என்றதும் இனிதான் வெளியாக ஆரம்பிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் நடந்த சம்பவம். இதை தான் நம்மளோட ஷாப்பிங் வச்சிருந்தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கிறத தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.